ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 சமச்சீர் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஹைட் ஹெச் ஆஃப் த parallelogram whose area and base are 368 square centimeter and 23 centimeter respectively. ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. பேரலோகிராம்னா இதுதான் பேரலோகிராம். இதில் இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் எப்படி போகும்? பேரலாக போகும். இது ஒரு ஆப்போசிட் சைடு, இது ஒன்று. இது ரெண்டுமே பேரலல்னால் இணையாக போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைட்ஸ் இதுவும் எப்படி போகும்? இணையாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு பேரலோகிராம். இப்போ இதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? ஏரியா எவ்வளவு? 368. உள்ளே இருக்க ஏரியா 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ அதை ஏன்னு எழுதியிருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு 368. அடுத்து பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்னால் இந்த அடிப்பக்கம். அடிப்பக்கம் எவ்வளவு? 23 சென்டிமீட்டர். பேஸை நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் பி, அதனால் பின்னு எடுத்திருக்கோம். பேஸ் வந்து 23 சென்டிமீட்டர். ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்டு த ஹைட். ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் இந்த சம்மை செய்ய முடியும். அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஹெச். பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 368. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. b இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 368. இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹைட்டு கொடுத்துருந்தா ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் வந்து பேஸ் கொடுத்ததுனால நீங்கள் பேஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 23 இன்ட்டு எது கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஹெச்னா ஹெச்சு, பி கேட்டிருந்தாங்கன்னா பி, அதை அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு 368. இப்போ நம்ம ஹெச்சை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்படி தானே? அப்போ ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்ட என்ன இருக்குது? 368. இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 23. அது ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். புரியுதா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரைட் சைடு வரும்போது, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். இதுவே டிவைடாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்படி ரெண்டுமே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 368 23ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். எப்படி டிவைட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 36ல் எத்தனை 23 இருக்குதுன்னு பாருங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுது. 3 2s are 6, 2 2s are 4, 46 ஆயிடுது. அப்போ 36ல் என்னது? ஒரு 23 தான் இருக்குது. அப்போ 123 is 23. இதிலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 3லேருந்து 2 போச்சுன்னா 1. பேலன்ஸ் இருக்குது அந்த 8 அப்படியே கீழே எழுதிக்கலாம். 138. இப்போ 23 138ல் எத்தனை 23 இருக்குதுன்னு பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதை எழுதி வச்சுக்கோங்க, நான் நெக்ஸ்ட்டு செய்கிறேன். 23ல் எத்தனை? அதை ஃபஸ்ட்டு இருந்து எழுதிக்கிறேன். 123 is 23. பேலன்ஸ் மைனஸ் பண்ணது 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 3லேருந்து 2 போச்சுன்னா 1. இந்த 8 அப்படி இறக்குறோம். இப்போ 23 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 போட்டால் 46 வந்துச்சு. 3 போட்டிங்கன்னா 3 3s are 9, 2 3s are 6. அப்போ 3 வராது. நெக்ஸ்ட்டு 4 5 6, 6 போட்டு பார்க்கேன். 6 3s are 18, பேலன்ஸ் 1. 6 2s are 12 + 1 13 வந்துருச்சு. அப்போ 623 வந்து
138. 0 ஆயிரும். இங்கே 6. அப்போ ஆன்சர் என்னது? ஹெச் வந்து 16 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த பேரலோகிராமோட ஹைட் இது தான். அதோட ஆன்சர் 16 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.